பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பைபிள் இன் டெப்த் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கடந்த வீடியோவில் நாம் புதிய ஏற்பாடு எப்படி உருவாக்கப்பட்டு ஒன்றிணைக்கப்பட்டது என்று சொல்லி கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு கேனன் என்கிற ஒரு விஷயத்தை குறித்து நாம் தெரிந்து கொள்வோம். கேனன் என்று சொன்னால் மெஷரிங் ராட், தமிழில் அளவுகோல். இந்த வார்த்தை எசேக்கியேல் 40ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே இருக்கிறது. எதற்காக இந்த அளவுகோல் வேண்டும் என்று சொன்னால், அந்த காலத்திலே அநேக புத்தகங்கள் எழுதப்பட்டு நடைமுறையிலே இருந்தது. அதிலே எந்த புத்தகம் எல்லாம் வேதாகமத்தில் சேர்க்கப்பட வேண்டும் என்று குழப்பம் ஏற்பட்ட பொழுது, இவைகளெல்லாம் இருந்தால் அந்த புத்தகங்கள் எல்லாம் வேதாகமத்தில் ஒன்றிணைக்கப்படலாம் என்று சொல்லி அவர்கள் அளவுகோலை தீர்மானித்தார்கள். அதற்கு பேர்தான் கேனன். உதாரணத்திற்கு 40 சுவிசேஷங்கள் அன்றைக்கு இருந்தது. அதிலே எது உண்மையானது என்று அவர்கள் கண்டறியும்படியாக, எது வேதத்தில் சேர்க்க வேண்டும் என்று கண்டறியும்படியாக இந்த அளவுகோல்களை அவர்கள் உருவாக்கினார்கள். அந்த அளவுகோல்கள் என்னென்ன என்று நாம் கற்றுக்கொள்வோம். இந்த அளவுகோல்கள் பழைய ஏற்பாட்டுக்கு ஒரு விதமாகவும் புதிய ஏற்பாட்டிற்கு ஒரு விதமாகவும் இருக்கிறது. அதை நாம் தனித்தனியாகவே கற்றுக்கொள்வோம். பழைய ஏற்பாட்டின் அளவுகோல்களில் முதலாவது அத்தாரிட்டி, அதிகாரம். எப்படி என்று சொன்னால், எந்த புத்தகத்தில் தேவனுடைய வல்லமை அல்லது தேவனுடைய அதிகாரம் இருக்கிறதோ, எப்படி என்றால், சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறதாவது, நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ இப்படி செய், தேவனுடைய நாமம் அல்லது தேவன் நான் சொல்லுகிறதை நீ எழுது என்று இப்படி தேவனுடைய அதிகாரம் விளங்குகிற எல்லா புத்தகங்களும் இந்த பழைய ஏற்பாட்டிலே ஒன்றிணைக்கப்பட்டது. இரண்டாவது அளவுகோல் என்னவென்றால் ஆத்தென்டிசிட்டி, நம்பகத்தன்மை. இந்த வேதத்தை எழுதினவர்களுடைய நம்பகத்தன்மை. அவர்கள் உண்மையாகவே இந்த புத்தகத்தை எழுதினார்களா? அவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது? அவர்கள் எழுதின காலகட்டம் எப்படிப்பட்டது? அவர்கள் உண்மையாகவே வாழ்ந்தார்களா? அவர்கள் ஊழியத்தை எப்படியெல்லாம் செய்தார்கள் என்று சொன்ன இந்த நம்பகத்தன்மையை வைத்து, இந்த அடிப்படையில் இந்த புத்தகங்கள் எல்லாம் ஒன்றிணைக்கப்பட்டது. மூன்றாவது அளவுகோல் என்னவென்று சொன்னால் ப்ராஃபட்டிக் ஆத்தர்ஷிப், தீர்க்கதரிசன எழுத்துரிமை. இது எப்படி என்று சொன்னால், ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேலிலாவது யூதேயாவிலாவது தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்க வேண்டும், அல்லது அவருடைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்க வேண்டும். அவருடைய ஊழியத்தின் உண்மைத்தன்மை, அவருடைய தீர்க்க தரிசனங்களின் நம்பகத்தன்மை, இவைகள் எல்லாம் வைத்துதான் அந்த தீர்க்க தரிசன புத்தகங்களை அவர்கள் ஒன்றிணைத்தார்கள். இப்படிதான் பழைய ஏற்பாடு ஒன்றிணைக்கப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாடு வேறே அளவுகோல்களால் அவைகள் ஒன்றிணைக்கப்பட்டது. அதிலே முதலாவது அப்போஸ்தலிக் அத்தாரிட்டி, அப்போஸ்தலர்களின் அதிகாரம். ஏனென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து பரமேறி செல்லுகிற பொழுது எல்லா அதிகாரங்களையும் அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்தார். அந்த அதிகாரத்தின்படி அப்போஸ்தலர்கள் எழுதின புத்தகங்கள் எல்லாம் அவர்கள் அங்கீகரித்தார்கள். அல்லது அப்போஸ்தலர்கள் உடன் ஊழியம் செய்தவர்கள், அப்போஸ்தலர்களோடு இருந்து கற்றுக்கொண்டவர்கள், அவர்கள் எழுதின புத்தகங்களையும் இவர்கள் ஒன்றிணைத்தார்கள். இரண்டாவது அளவுகோல் கம்யூனிட்டி அக்செப்டன்ஸ், சபை அங்கீகாரம். எப்படி என்று சொன்னால், இது எழுதப்பட்டு ஒருங்கிணைக்கப்படுவதற்கு 400 வருடங்கள் ஆனது. இந்த 400 வருடங்களாய் சபை எந்த புத்தகத்தை எல்லாம் அங்கீகரித்திருக்கிறதோ, எந்த புத்தகம் எல்லாம் அவருடைய விசுவாசத்தை வளர்க்கக்கூடியதா இருக்கிறதோ, எந்த புத்தகம் எல்லாம் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் சரியானதா இருக்கிறதோ, இதெல்லாம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதோ, அவைகள் எல்லாம் இவர்கள் ஒன்றிணைத்தார்கள். மூன்றாவது அளவுகோல் லிட்டர்ஜி, வழிபாட்டு முறைகள். எந்த புத்தகத்திலெல்லாம் வழிபாட்டு முறைகள் இருக்கிறதோ, தேவனை ஆராதிப்பதற்கான வழிமுறைகள், தேவனை ஆராதிப்பது எப்படி, அவரை தொழுது கொள்வது எப்படி, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவது எப்படி என்று ஆராதனை முறைகளை கொண்ட எல்லா புத்தகங்களும் ஒன்றிணைக்கப்பட்டது. நான்காவதான அளவுகோல் கன்சிஸ்டன்சி, நிலைத்தன்மை. எந்த புத்தகம் இந்த 400 வருடங்களாக நிலைத்திருக்கிறதோ, எப்படி என்று சொன்னால், அநேகம் பேர் எழுதியிருப்பார்கள், ஆனால் அது காணாமல் போயிருக்கும்.
ஆனால் எந்த புத்தகம் 400 வருடங்களாக எல்லாராலும் அங்கீகரிக்கப்பட்டு நிலைத்து நின்று இருக்கிறதோ அந்த புத்தகங்களை எல்லாம் இவர்கள் ஒன்றிணைத்தார்கள். இப்படிதான் புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும் ஒன்றிணைக்கப்பட்டது. ஆனால் இரண்டுக்குமே ஒரு அளவுகோல் வைத்தார்கள். அந்த அளவுகோல் என்னவென்று சொன்னால் டைனமிக், வல்லமை வாய்ந்தது. எப்படி என்று சொன்னால், எந்த புத்தகத்தில் தேவனுடைய வல்லமை காணப்படுகிறதோ அல்லது மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த வல்லமையுள்ள வார்த்தைகள் எந்த புத்தகத்தில் இருக்கிறதோ அந்த புத்தகங்களை எல்லாம் இவர்கள் ஒன்றிணைத்தார்கள். இப்படித்தான் 66 புத்தகங்கள் கொண்ட இந்த வேதாகமம் நமக்கு ஒன்றிணைக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் வேதத்தை நேசிப்போம், அதை தியானிப்போம். இன்னும் வருகின்ற நாட்களிலே இப்படி ஒன்றிணைக்கப்பட்ட வேதாகமம் எப்படி மொழியாக்கம் செய்யப்பட்டு நம்முடைய பாஷைகளில் நம்முடைய கரங்களில் வந்தடைந்தது என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.